ஜாவால ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸை 2 வேஸ்ல கிரியேட் பண்ணலாம். ஒன்று யூசிங் ஸ்ட்ரிங் லிட்ரல், இன்னொன்று யூசிங் நியூ ஸ்ட்ரிங். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் லிட்ரல் யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் str1 இஸ் ஈக்குவல் டு கோட் மச்சி அப்படின்னு கொடுத்தேன்னா ஹீப் மெமரிக்குள்ள ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்னு ஒரு ஃபிக்ஸட் மெமரி ஸ்பேஸ் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வித் வேல்யூ கோட் மச்சி அப்படின்னு கிரியேட் ஆயிரும். அந்த ஆப்ஜெக்ட்டோட ரெஃபரன்ஸை தான் str1 வந்து ஹோல்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நான் str2 இஸ் ஈக்குவல் டு கோட் மச்சி அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலுக்குள்ள ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வித் வேல்யூ கோட் மச்சின்னு இருக்கனால நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகாது. str2வும் இந்த சேம் ஆப்ஜெக்ட்டோட ரெஃபரன்ஸ் தான் ஹோல்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம எப்படி நியூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரிங் str3 இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ப்ராக்கெட்டில் கோட் மச்சி அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ ஹீப் மெமரிக்குள்ள வந்து ஒரு நியூ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வித் வேல்யூ கோட் மச்சி அப்படின்னு கிரியேட் ஆயிரும். அதோட ரெஃபரன்ஸை str3 வந்து ஹோல்ட் பண்ணும். நான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் str4 இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ப்ராக்கெட்டில் கோட் மச்சி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போவும் அகைன் ஒரு நியூ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வித் வேல்யூ கோட் மச்சின்னு கிரியேட் ஆயிரும் ஹீப் மெமரிக்குள்ள. அதோட ரெஃபரன்ஸை str4 வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ எப்படி ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி கான்செப்ட்ஸை ஈஸியாக கற்றுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.